ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு டிஃபன் சாப்பிடணுங்க. அதுக்கு தோசை ஊற்றணும். இப்போ எனக்கு கை முடியல, தோசை ஊற்ற முடியல. அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் இப்போ யார் தோசை ஊற்ற போகிறா அப்படின்னு வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி யார் தோசை ஊற்றி கொடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தா, மை ஸ்வீட் டாடி எங்கள் அப்பா தாங்க. நாடகத்தை பார்த்துட்ருக்கலே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு தோசை ஊற்றி கொடுங்கப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னால், அது எங்கள் அப்பா பாண்டியேஸ்வரை விட்டுட்டு வருவாங்களா, நாடகத்தை பார்ப்பாங்க மெயினாக. இருந்தாலும் சரி அம்மாவுக்கு மட்டுமாவது ஊற்றி கொடுங்க, எனக்கு முடியல, அதனால் அம்மாவுக்கு மட்டும் ஊற்றி கொடுங்கன்னு நாடகம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சரி அப்படியே வந்து ஊற்றி தருவேன். இத்தனை வருஷத்தில் கேஸை ஆன் பண்ணுறது இன்றைக்கி தான் எங்கள் அப்பா. அதனால் எந்த பக்கம் ஆன் பண்ணணும், எந்த பக்கம் திருவிடணும்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். சரி நானும் ஊருக்கு போயிட்டா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அம்மாவுக்கு ஊற்றி கொடுக்கலாம் கொள்ளலாம், ஒரு காப்பி எதுவும் போட்டு கொடுக்கலான்ட்டு இப்படி தான் கேஸ் ஆன் பண்ணணும். தோசைக்கல்லை வைங்க, தோசைக்கல் சூடானோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அதில் தேய்ங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படியே எங்கள் அப்பா தேய்ச்சி ஒரு வழியாக 2 தோசை ஊற்றிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். கலையரசி அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 40 வருஷம் வாழ்க்கையில் சர்வீஸில் இன்றைக்கி தான் தோசைக்கல் அடுப்பில் வச்சு மாவை ஊற்றி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு 2 பேருக்கும் முடியலை அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் கட்டாயப்படுத்துறதுனாலையும் செஞ்சுருக்காங்க. கிச்சன் பக்கம் வர்றதுக்கே அவங்களுக்கு வேலை இல்லை. ஏதாவது பேசுகிறது சொல்கிறது நான் மட்டும் வருவாங்க, செய்தி கேட்க மட்டும். மற்றபடி ஒரு தண்ணி கூட எங்கள் அப்பா எடுத்தது இது வரைக்கும் குடித்ததில்ல. இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்காக தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஊற்றி கொடுத்ததில்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கலையரசி அம்மா சந்தோஷப்படுச்சு. அப்பாவுக்கு தோசை ஊற்ற வராட்டியும் சரி ஊற்றி கொடுப்போமேனு நாடகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டாங்க. தோசை சுடுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சமைக்கிறத எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அப்பாக்களையும் சரி ஹஸ்பண்டுகளையும் சரி ஏதாவது ஒரு கிச்சனில் வந்து வேலை செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அந்த கிச்சனில் இருக்கிற வேலையோட வலி என்னங்கிறது தெரியும். எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, ஒரு வேலை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். எங்கள் அப்பா 2 தோசையும் தட்டில் சுட்டு வச்சு சாம்பார் ஊற்றி கலையரசி அம்மாட்ட கொடுத்தாங்க. கலையரசி அம்மாவுக்கு ஒரே ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டாங்க. ஓகே பா.